தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவில் முட்டி மோதும் 3 கட்சிகள். திமுகவில் அந்த ஒரு சீட்டுக்கு முட்டி மோதும் 3 கட்சிகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக பெரிய கட்சிகளுடன் கூட்டணி வைத்தது போக சாதி வாக்குகளை பெறுவதற்காக குட்டி கட்சிகளுடன் தோழமை அமைத்தது. அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடவும் அனுமதித்தது. ஆனால் குட்டி கட்சிகளுள் ஒரு முக்கியமான ஒரு கட்சி ஆதித்தமிழர் பேரவை, அருந்ததியர்கள் வாக்குகளை மையமாக வைத்து செயல்படுகிற கட்சி. அந்த கட்சியின் தலைவர் அதியமானுக்கு திமுக ஒரு தொகுதி கொடுத்து போட்டியிட வைத்தது. அதியமான் தோற்று போனார். தற்பொழுது மீண்டும் அருந்ததியர் வாக்குகளை கவர்வதற்காக அருந்ததியர் கட்சிக்கு ஒரே ஒரு தொகுதியை வழங்க திமுக முன்வந்துள்ளது. அந்த ஒரு தொகுதியை பெறுவதற்கு 3 கட்சிகள் முட்டி மோதுகின்றன. 3மே அருந்ததியர் வாக்குகளை மையமாக வைத்து செயல்படுகின்ற கட்சி. ஏற்கனவே திமுக கூட்டணியில் அந்த தொகுதியை பெற்று தோல்வியடைந்த அதியமான் மீண்டும் அந்த சீட்டை பெற்று போட்டியிட முயற்சி செய்து வருகிறார். அடுத்ததாக தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவன் திமுகவிடம் தனக்குத்தான் அந்த தொகுதி வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறார். அதேபோன்று ஜக்கையன் அருந்ததியர் வாக்குகளை மையமாக வைத்து கட்சி நடத்துகிறார். ஜக்கையன் அவரும் தனக்குத்தான் இந்த தொகுதி வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறார். திமுக ஒரே ஒரு தொகுதி அருந்ததியர்களுக்கு வழங்க முன்வந்துள்ளது. அந்த ஒரு தொகுதியை பெறுவதற்கு 3 கட்சிகள் அடித்துக் கொள்கின்றன. ஒன்று அதியமான் கட்சி, நாகை திருவள்ளுவன் கட்சி, அடுத்தது ஜக்கையன் கட்சி. இந்த 3 கட்சிகளுக்கு எந்த கட்சிக்கு இந்த ஒரு தொகுதி திமுக வழங்கப் போகிறது என்பது தெரியவில்லை. பொதுவாக திமுகவுக்கு யார் ஜால்ரா அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். அதனால் இப்போ ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் நேரத்தில் இன்னும் அதிகமாக யார் ஜால்ரா அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த சீட்டு திமுக சார்பில் வழங்கப்படும்.